தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 31ஆம் நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ரகசியம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 16ஆம் அதிகாரம் 21 27 வசனங்கள் முடிய. பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேக மறைப்பொருள்களை கொண்டது திருமறை. மறைப்பொருள்தான் இரகசியம், மறைந்திருக்கும் பொருள். அதாவது மேலெழுந்த வாரியாக படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியாத ஆன்மீக உண்மை இரகசியம் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு 1. எபேசியர் 5:32 பவுல், இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்பார். கணவன் மனைவி உறவுக்கும் கிறிஸ்து சபை உறவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அது ஒரு இரகசியம். 2. 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி 2ஆம் வருகையை விவரிக்கிறார். இது போன்ற அநேக இரகசியங்கள் திருமறையில் மறைந்துள்ளன. இன்று நாம் வாசித்த ரோமர் 16:25-26 மிக மேன்மையான, நாம் எல்லோரும் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஓர் இரகசியத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த இரகசியம் நற்செய்தி எனப்படும் சுவிசேஷம்தான். முதலாவது ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்தது. மனிதர் முதற் பாவத்தை செய்து தேவனால் கண்டிக்கப்பட்ட போதே இலை மறைக்காயாக இந்த இரகசியத்தை தேவன் கூறுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதியாகமம் 3:5 இதில் சொல்லப்பட்ட அவர் இயேசு கிறிஸ்துவே. வெளிப்படையாக புரியாவிட்டாலும் ரட்சிப்பின் திட்டம் ஆதிகாலத்திலேயே தீட்டப்பட்டு விட்டது. 2. தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே வெளியரங்கமாக்கப்பட்டது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5 இந்த அவர் என்பவர் இயேசுவே. மேலும் சகரியா, மீகா, மல்கியா போன்ற தீர்க்க தரிசிகளும் கூட இயேசு என்னும் இரட்சகரை தங்கள் தீர்க்க தரிசனங்களில் வெளியரங்கமாக்கியுள்ளனர். 3. புற ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போதே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொன்னார். இந்த வம்சங்கள் புறஜாதிகளே. ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் பெரும் இரட்சிப்பே. 4. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளியது. அவர் உலகத்தின் பாவங்களுக்காக பலியானது. அதை விசுவாசிப்பவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அருளவிருப்பது ஆகிய இவையே நற்செய்தி. இந்த நற்செய்தி இன்னும் அநேகருக்கு மறைப்பொருளாயிருக்கிற இரகசியமே. இயேசுவை பற்றிய இரகசியத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லும் ஞானமும் துணிச்சலும் நமக்கு வேண்டும். இயேசுவை பற்றிய இரகசியத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்லும் ஞானமும் துணிச்சலும் நமக்கு வேண்டும். ஜெபம். தேவனே, திருமறையில் மறைந்துள்ள உண்மைகளை ஆவியானவரை கொண்டு எனக்கு வெளிப்படுத்தும். ஆமேன்.